Please subscribe Sadhguru Sai Creations. உடலில் வந்து டாக்ஸின்ஸ் அதிகமாக சேரும்பொழுது நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் ஆண்கள் அதிகமாக இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாவதற்கான காரணங்கள் என்ன? ஸோ தொடர்ந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இல்லை ஸ்மோக்கிங் இத்தனை வருஷமாக இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், ஸோ ஒரு சிலர் யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்கும், பர்னிங் சென்சேஷன் இருக்கும், கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாடி வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த டீயை வந்து காலையில் குடிச்சிட்டே வரலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சீதா ஃபிசிஷியன். மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி, ஆர்த்ரைட்டிஸ், இதில் முக்கியமாக கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக ஏற்படக்கூடியது. இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் எப்படிங்க சரி செய்யலாம்? ரொம்ப சிம்பிளாக உணவு முறை மூலமாகவே இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். என்ன, இது வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட், டாக்ஸின்ஸ். உடலில் வந்து டாக்ஸின்ஸ் அதிகமாக சேரும்பொழுது நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் கவுட் ஆர்த்ரைட்டிஸும் ஒன்றுன்னு சொல்லலாம். இது நம்ம உடலில் ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், இந்த மாதிரி மெட்டபாலிசம் நடந்து வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் இந்த மாதிரி ஃபார்மில் யூரினில் வெளியேறுது. ஸ்வெட் மூலயமாகவும், அதாவது வியர்வை மூலயமாகவும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. இதில் நமக்கு சில காரணங்களால் என்னென்னா, சிறுநீரகம் வந்து சரியாக செயல்படலை, அந்த காரணத்தினால பார்த்தோம்னா பிளட்லேயே நிறைய டாக்ஸின்ஸ் வந்து சேர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சிலருக்கு யூரிக் ஆசிட் லெவல் உடலில் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு சிலருக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும், கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குங்க, லிவர் ஃபங்க்ஷன் எல்எஃப்டி எடுத்து பார்ப்பாங்க. ஸோ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லேயும் எல்லாமே நார்மலாக இருக்குது, எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவலும் இல்லை. ஸோ இந்த டைமில் எனக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் மட்டும் அதிகமாகுது. ஆண்கள் அதிகமாக இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாவதற்கான காரணங்கள் என்ன? இதை எப்படி நம்ம உணவு முறை மூலம் சரி செய்யலாம்? காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதிகமான உணவு, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் தாங்க. அதுவும் நேரம் கடந்து நான் வந்து உணவை சாப்பிட்றேன். காலையில் உணவே 12 o'clock சாப்பிட்றேன். நைட்டு நான் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் பார்த்தோம்னா 12 மணி, 1 மணி, இந்த டைமில் தான் நான் வந்து நைட்லேயே வந்து டின்னர் அந்த டைமில் எடுத்துகிட்டு உடனே தூங்க போயிடுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நபர்களுக்கும் யூரிக் ஆசிட் லெவல் உடலில் அதிகமாகுது. அதே மாதிரி உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க, இனிப்பு சுவை நிறைய சாப்பிட்றவங்க, ஆல்கஹால், ஸோ தொடர்ந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இல்லை ஸ்மோக்கிங் இத்தனை வருஷமாக இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும். இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இதில் முக்கியமாக அதிகமான புளி சேர்த்து சாப்பிட்றது, புளிப்பான உணவுகள் நிறைய சாப்பிடக்கூடியவங்களுக்கும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகலாம். இதுலேயும் முக்கியமாக குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள், இந்த குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சில்லுன்னு உடனே சாப்பிட்றது, இல்லை ஐஸ்கிரீம், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் நிறைய குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குளிர்ந்த தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறது, ஏசி அறைகள்லேயே நீண்ட நேரம் இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்களால் யூரிக் ஆசிட் அதிகமாகுது. இந்த யூரிக் ஆசிட் என்ன ஆகும்னா, சின்ன சின்னதாக கிறிஸ்டல்ஸ் மாதிரி உடலில் படிய ஆரம்பிச்சிடும். அதாவது எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நம்ம சொல்கிறோம். முக்கியமாக காலில் கட்டை விரல், பெருவிரல் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட் வந்து படிய ஆரம்பிச்சிடும், கிறிஸ்டல்ஸ் மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, வலி தாங்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ காலில் வந்து நம்ம காலணிகளே அணிய முடியாத மாதிரி, ஷூலாம் கண்டிப்பாக போட முடியாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த கட்டை விரல் பகுதியில், கட்டை விரல் அந்த காலோடு சேரக்கூடிய இடத்துல, ஸோ மெட்டாடார்சல் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல ரொம்ப பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ காலோட ஷேப்பே நமக்கு வந்து மாறி போன மாதிரி இருக்கும். கட்டை விரல் வந்து ஒரு சைடாக வந்து ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த
மாதிரியான ஒரு உடல் அமைப்போடு சேர்த்து வலியும் அதிகமாக நமக்கு தெரியும். யூரின் போகும்போது அதிகமான வலி வந்து உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு சிலர் யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்கும், பர்னிங் சென்சேஷன் இருக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ யூரிக் ஆசிட் லெவல் அதிகமானால் இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். இதை எப்படி மருந்தே இல்லாமல், ஸோ மருந்து வந்து அடுத்தது தான் செகண்டரி. ஸோ ப்ரைமரியாக நம்ம உணவு முறை மூலமே இது எப்படி சரி செய்யலாம்? இது வந்து நான் முன்னரே சொன்னேன், நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு கழிவு. ஸோ கழிவுகளை வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன, சில மூலிகைகள் என்னன்றதும் நம்ம பார்க்கலாம். இதில் பேசிக்காக தினம்தோறும் காலையில் நம்ம தனியா விதைகளை பயன்படுத்தலாம். ஸோ இந்த தனியா விதைகள் அப்படின்னு சொல்கிற விஷயம் எப்படின்னா, நம்ம உடலில் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. ஸோ இந்த தனியா விதைகள் ஒரு 100 கிராம் எடுக்கணும். இதனோட திப்பிலி, மறக்காமல் திப்பிலியை வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுக்கணும். 100 கிராம் அளவுக்கு தனியா இருக்குன்னா 10 கிராம் அளவுக்கு திப்பிலியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதனோட 10 கிராம் சுக்கு, 10 கிராம் ஓமம், 10 கிராம் ஏலக்காய். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து நம்ம காலையில் டீ மாதிரி குடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் நல்ல பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கணும். குறைப்பாக பவுடர் ஃபார்மில் டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு தினம்தோறும் ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலர் உடல் பருமன் அதிகமாக இருப்பாங்க. ஸோ பாடி வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த டீயை வந்து காலையில் குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இதனோட கொஞ்சம் எலுமிச்சை சாறும் வந்து கலந்துக்கலாம். ஸோ இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும், லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த டீயை நம்ம தினந்தோறும் பயன்படுத்தலாம். இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, உணவு முறையில் வேறு என்னென்ன அதிகமாக சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னா, சில வகையான காய்களை நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடணும். இதில் முக்கியமாக சௌச்சௌ ரொம்ப முக்கியம். நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள், வெள்ளை பூசணி, சுரைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு சுரைக்காய் ரொம்ப முக்கியம். உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடலாம். கொத்தவரங்காய், கோவக்காய் ரொம்ப முக்கியம். முருங்கை பிஞ்சு, அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, இது எல்லாமே பிஞ்சு காய்கறிகளாக நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதில் முக்கியமாக உணவில் நம்ம தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். அதுலேயும் முக்கியமாக அசைவ உணவுகள், நான்வெஜ் நம்ம தவிர்த்துக்கிட்டே வரும்பொழுது இந்த யூரிக் ஆசிட்கான நம்ம இந்த உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கரையிற மாதிரி யூரிக் ஆசிடும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு மூலிகை சார்ந்த ஒரு மருந்து இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தும்போது உடலில் யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதுதான் அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம். அருகன் கிழங்கு அப்படின்னா அருகம்புல், அதனோடு இருக்கக்கூடிய வேர் பகுதியும் சேர்த்து செய்யக்கூடிய மருந்து. இதை நம்ம தினம்தோறும் கஷாயமாக குடிக்கணும். ஸோ காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்த பிறகு நம்ம கஷாயமாக குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்த்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிடணும். இதை நம்ம தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு மாதம் இந்த மாதிரியான உணவு முறையும் இந்த மருந்தும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நிச்சயமாக யூரிக் ஆசிட் லெவல் குறைஞ்சிருக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பெயின். ஸோ வலி வந்து ஒரு 4-5 நாட்கள் இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணும்போது வலி நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யூரிக் ஆசிட் லெவலும் நமக்கு நார்மலாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.